உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதிர்ச்சியா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாரு. பஸ் வர லேட் ஆகும், உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுவான்னு கேட்டாரு. நான் கோவத்துல அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அக்கா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாக்கா. இல்லடி, அப்ப பார்த்து 2 ஆட்டோக்காரங்க கொல்லையில போக அவர் அடிக்க போயிட்டாங்க. ஏய், உனக்காக சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்கடி, அவங்கள போய் திட்டிக்கிட்டு. ஆமா, சப்போர்ட்டாம், பெரிய சப்போர்ட். விட்டு அவர் அடிச்சு கொண்டு போட்டிருப்பாங்க போல இருந்துச்சு. அவங்க கையில பாம்பு புடுங்க. எதுக்கு இப்படி கோவப்படுத? அவனும் வலிக்கிற மாதிரி அடிச்சிருக்க மாட்டாவுல, அடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாவ, அவ்வளவுதானே. அது எப்படி உனக்கு தெரியும்? அதுலயும் அந்த சகப்பு சட்டக்காரன் ரொம்ப கோவக்காரனாச்சே, இருந்தும் லைட்டா தான் நடிச்சிருப்பா. சகப்பு சட்டை, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சாரியில சண்முகம் துரோகி, மாட்டி விட்டிய நீ. அப்போ உங்க 2 பேர் வேலை தானே அது? எங்க 2 பேர் வேலை மட்டும் இல்ல, 3 பேர் வேலை. நீ சேர்ந்துக்கிட்டியா? உங்கள இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. சும்மா சொல்லாத. 2 மணி பாரு. இந்த அடிக்கிற வேலையெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ, சரியா? சும்மா இங்க ஓவரா சீன் போடாத. வந்துட்டா, அவரை அடிக்க வந்தாங்களா, நீ அவரை காப்பாத்தனியா? இல்ல எல்லாம் வெறும் சாக்குதான்ல. ஆக்சுவலா உள்ளுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு தானே நீ கோவப்படுற மாதிரி நடிச்ச. இப்ப என்ன, ஓ மாவ கல்யாணத்துக்கு சமைச்சிட்டா. முதல்ல உங்க 60ஆம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் ரத்னா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி விடுவான். ஏலே, நான் என்ன சொல்றேன்னா, அத்தை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ரத்னா சம்மதிச்சிட்டா, இதுக்கு மேல வேற எந்த பேச்சும் இல்ல. சண்முகம், நீ ஏற்பாடு பண்ணுடா. சம்பந்தி, நீங்க சொன்ன மாதிரியே வக்கீல கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா, நான் கேஸ் ஃபைல படிச்சுட்டேன். அது உம்மா அபிப்பிராயத்தை கேட்க நான் வர சொல்லல. நான் சொல்றதை கேளு. நீ நொந்து போயிருக்கேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ எல்லாம் நடந்துருச்சு. என் குடும்பமே அது விரும்ப கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இந்த வக்கீலே, உமக்கு எம்பிட்டு காசு வேணும்னு சொல்லு அள்ளி எறியுதே. ஆனா நான் வெளியில வரணும். கோர்ட்ல பிரேயர் போட்டேன்யா. ஆனா இந்த ஆனா அவன் நான் இன்னும் 1ஆம் கிளாஸ்லயே இருக்காதீங்க. எனக்கு பெயில் வேணும். ஐயா, சாட்சி வேற இருக்கையா? அதை நான் பார்த்துக்கிட்டேன். அந்த சாட்சி இல்லைன்னா பெயில் வாங்கிடுவியா? தாராளமா ஐயா. ஐயா, அந்த சாட்சியே நான் தானே ஐயா. நீ கோர்ட்டுக்கு வரப்போறதில்லை. ஐயா வேணாயா, வேணாயா. ஐயா, என்ன கொட்டாதீங்க, என்ன கொட்டாதீங்க, என்ன கொட்டாதீங்க ஐயா. ஐயா, எந்திரில, என்ன விட்டுருங்க. எந்திரிங்க. ஐயா, என்ன கொட்டாதீங்க, எந்திரில, என்ன கொட்டாதீங்க. எந்திரில. ஐயா, ஐயா, என்ன கொட்ட மாட்டீங்களா ஐயா? நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் உசுருக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு நான் கெட்டவன் இல்லை. முதலாளின்னு காலை சுத்தி 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 வருவேன். உன் விசுவாசத்தோட அளவு அம்பிட்டுதானே? ஐயா, எனக்கு தெய்வம்னா நீங்க தானே ஐயா. உங்களுக்காக நான் உசுரையே கொடுப்பேன் ஐயா. உசுறு கொடுப்பேங்க. அப்ப எடுத்துக்கலாம் நல்லா இருக்குமா அது? ஐயா, நான் சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். உமக்கு சீக்கிரமாவே நல்ல செய்தி வந்து சேரும். சரிங்கய்யா. பாத்திரம் சம்பந்தி, இந்த கேஸ வக்கீல் பார்த்துக்கிடுவாரு. சரிங்க சம்பந்தி. நீரும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை செய்யணும். நான் ஒரு நம்பரை சொல்லுதேன், எழுதிக்க. சரிங்க சம்பந்தி. ஏ வக்கீல், பேப்பர் பேனா கொடு. சீக்கிரம் கொடுயா. சொல்லுங்க, சொல்லுங்க சம்பந்தி.
ஏ கனி, நானும் உங்க கல்யாணத்தை பார்த்ததே இல்லலா. சுத்தம். நிஜமாவா? என்னன்னு சொல்லுத? நீ உங்க கல்யாணத்தை பார்க்கலையா? ஆ, எங்கண்ண கடைக்கு போயிருந்தியா? ஆமா, கடலை மிட்டாய் வாங்க போயிருந்தான். போவியா போக்கத்தோல? இல்ல, போல போய் பாயெடுத்து போடல. போ போ. ஐயோ, நல்ல பிள்ளைய பெத்து வளர்த்து. ஐயோ, ஜோசியரே, அப்பா அம்மா 2 பேர்கிட்டயும் ஜாதகம் கிடையாது. நீங்க தான் நல்ல நாளா பார்த்த ஒண்ணு குறிச்சு விடுங்கண்ணே. அதுவும் ரத்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நடக்குனது. அதுக்கு என்ன பேச சொல்லிடலாம். சரி, நீங்கள் தான் என்ன விழிச்சதோ? ஆமா, சவுந்தரபாண்டி சாரை விட வந்துட்டல்ல, இரு பேசுவார். ஃபோன் வந்துருச்சு சார். உங்களுக்கு ஃபோன். குண்டா குண்டா குண்டு குண்டு குண்டு. தச்சனை கொடுங்க சார். குடு. என் அக்காக்கு கருணாக்கு அவ சாபம் கொடுத்த மாதிரி பணம் கொடுத்து கால் பண்ணுதா மாதிரி ஆயிடுச்சே. இவன மாதிரி ஆட்களால தான் அரசியல்வாதிகள் எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடுறாங்களோ. ஹலோ சம்பந்தி, அந்தால வந்துட்டான். பக்கத்துல தான் இருக்காப்ல. போனை தரட்டுமா? இல்லை, முதல்ல அவன்கிட்ட கொடு. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஹலோ சாரே, நீங்கள் எப்படியானோ? எப்படியானா அது முக்கியம் இல்லை. உன் அப்பனை கொன்னாலே சூடாமணி. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? அதை எப்படி சார் ஞான் மறக்கும்? இல்லையே, அவ ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காளே. நீயும் உன் குடும்பமும் அப்பனை பறி கொடுத்துட்டு அனாதையா இருக்கீங்களே. ஆனா அந்த சூடாமணி அங்க வந்து அவ குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா இருக்கா. வருது வருது. அப்படித்தாமலே கோவம் வரணும். அவளுக்கும் அவ புருஷனுக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்க போகுதான். நீ என்னடானா அங்கே உன் அப்பனுக்கு தவசம் பண்ணிக்கிட்டு இருக்க. நெஞ்சு கொதிக்குது சாரே. இந்த தடவை ஞான் அவளை விடாது. போ, அவளை கண்டன் துண்டமா வெட்டி போடு. போ. நான் கையில் துப்பாக்கி வச்சிருக்கு சாரே. அவளை பாத்துக்கிற. நான் வைக்கட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.